அன்னை மரியா நிகழ்த்திய 3 புதுமைகளும் நிகழ்ந்த நாள் செப்டம்பர் 8. அந்நாளிலேயே வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அன்னை மரியா நிகழ்த்திய 3 புதுமைகளையும் காண்போம். அன்னை மரியா நாகப்பட்டினம் அருகில் பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற இந்து சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே குழந்தை இயேசுவுடன் தோன்றி தன் மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்கிறார். அன்னையின் விண்ணக அழகால் மெய்சிலிர்த்த சிறுவன் இயேசுவுக்கு பால் கொடுத்தான். மீதமுள்ள பாலை பண்ணையாரின் வீட்டிற்கு எடுத்துச் சென்று கொடுத்தான். பாலின் அளவு குறைந்ததை கண்ட பண்ணையார் சிறுவனை திட்டி தீர்த்தார். சிறிது நேரத்தில் பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியது. அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் விண்ணகத்தாயை கண்ட இடத்தில் ஒன்று கூடி தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மரியாவிடம் வேண்டிக் கொண்டனர். இப்புதுமை நிகழ்ந்த நாள் செப்டம்பர் 8, 1592. நடுத்திட்டு என்ற இடத்தில் மோர் விற்று கொண்டிருந்த கால் ஊனமுற்ற சிறுவன் முன் அன்னை மரியா தோன்றினாள். தோன்றி, மகனே, எழுந்து நாகப்பட்டினத்தில் உள்ள செல்வந்தர் வீட்டிற்கு சென்று ஓர் ஆலயம் கட்டச் சொல் என்றார். சிறுவன் என்னால் எப்படி என்று கேட்க, உன்னால் முடியும் என்றார் அன்னை. சிறுவன் எழுந்தான், நடந்தான், ஓடினான். செல்வந்தரின் வீட்டிற்கு போய்தான் என்றான். அன்னை செல்வந்தருக்கு காட்டிய இடத்தில் சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. அன்னை மரியா காட்சியளித்த நாள் செப்டம்பர் 8, 1637ஆம் ஆண்டு. இந்தியாவுக்கு பாய்மரக் கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் நடுக்கடலில் புயலில் சிக்கினர். அவர்கள் அன்னை மரியாவிடம், நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கு ஓர் ஆலயம் கட்டுவோம் என்றனர். புயல் சீற்றம் ஓய்ந்து கரை சேர்ந்த இடம் வேளாங்கண்ணி. நாள் செப்டம்பர் 8, 1671ஆம் ஆண்டு. சிறிய ஆலயத்தை பெரியதாக கட்டி எழுப்பி கரை சேர்த்த கப்பலின் பாய்மரத் தூணை ஆலய கொடிமரமாக நட்டனர். அதில்தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது.